எல்லாருக்கும் வணக்கம். நான் சின்னவளப்பு கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி 13வது நாளாக தொடர் போராட்டமாக உள்ளிருப்பு போராட்டமாக 13 நாளாகவே நாங்கள் இருக்கோம். இந்த மழையிலையும் தண்ணியிலையும் வீடு வாசலுக்கு இறங்கிட்டு இந்த இடத்த விட்டு நகராமல் இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு இந்த இடத்துலையே இந்த மழையிலையும் தண்ணியிலையும் இருக்கோம். எங்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் செவிசாய்க்கணும். தேவேந்திர வேளாளர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. வருகிற 19ஆம் தேதி எனக்கு ஏரிங் வருது. அதனால் எனக்கு இந்த நாளையிலேருந்து 3 நாளைக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு வேணும்னு மிக பணிவன்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து 13 நாளாக சொல்லுங்கம்மா. தொடர்ந்து 13வது நாளாக இந்த போராட்டத்தில் இருக்கோம். தேவேந்திர வேளாளர் உறவினர்கள் அனைவரும் எனக்கு இந்த 17, 18, 19 3 நாளைக்கு எங்கள் ஆதரிக்கும்படி உங்களை இருகரம் ஊப்பி எம்சி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். எங்கள் ஊருக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ தொடர்ந்து 13 நாளாக இங்கே உள்ளிரு போராட்டத்தில் இருக்கீங்கல்ல, மற்ற வேலை சாப்பாடு உணவுக்கெல்லாம் எல்லாமே இங்கனையே தான் பண்ணுறோம். நாங்கள் மற்ற வேலை சாப்பாடெல்லாம் இங்கேயே தான் பண்ணுறோம். குழந்தைங்களை மட்டும் அரையாண்டு தேர்வுனால குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். எல்லாத்தையும் அதையும் செய்ய மாட்டோம். அரையாண்டு தேர்வுனால குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இதுவரை மற்ற கட்சியிலேருந்து அமைப்புலேருந்து எதுவும் ஆதரவு கொடுக்குறாங்களாம்மா? எந்த கட்சி வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. இப்போ சமீபத்தில் அவர் சீமான் கூட இங்கே வந்திருந்தார். சீமான் வந்தார். அவர் வந்து சொன்னார், கேட்டார். பத்திரிகையிலையும் கொடுத்துருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் கிராமத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த அரசு, மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு செவி சாய்க்கலை. என்னாண்டு கூட இங்கே உள்ள பெரிய அதிகாரிகள் கூட என்னாண்டு ஏதுன்னு மதுரையிலேருந்து வந்து கூட யாரும் எங்களை கேட்கல. இந்த 13 நாளாக சாப்பாடு எல்லாமே இங்கே தான், எல்லாமே இங்கேனுக்குள்ளேயே தான். பூரா பெண்கள், அதிகமான பெண்கள் வீட்டில் இருக்காங்க. இதனால வாழ்வாதாரம் பாதிக்கப்படலையாம்மா? எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. வீட்டில் இருக்க பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதே பெண்கள் தானே. அதிகமாக பாதிக்கப்பட்டது பெண்கள். வேலை வெட்டிக்கு எதுக்கும் போகலை. கஷ்ட சீமனாம்சம் தான். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் முடிவுன்னு தெரிஞ்ச ஒருபாடு பார்ப்போம் அப்படின்னு இங்கே இருக்கீங்க. சரி சரி. மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம மத்திய மாநில அரசுகளுக்கு நிறைய நம்ம கோரிக்கைகள் வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். மத்திய மாநில அரசு கண்டிப்பாக எங்களுடைய வாழ்வாதாரம் சின்ன உடப்பு மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல, தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இது வந்து ஒரு புரட்சி தான் இது. ஏன்னா நாங்கள் 4 தடவை இடம் கொடுத்துட்டோம். இப்போயும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று சின்ன உடப்பு மக்கள் வந்து கூறவே இல்லை. ஏன்னா முன்னாடி நாங்கள் காசு வாங்கிட்டோம். அப்போ வந்து விலைவாசிகள் மிக கம்மியாக விற்றுச்சு. இடமெல்லாம் இப்போ ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்றுச்சு. இப்போ வந்து 7 லட்சத்துலேருந்து 8 லட்சத்து வரைக்கும் ஒரு சென்ட் விற்கிது. அப்படி இருக்கையில் எங்களுடைய குலதெய்வம், எங்களுடைய பள்ளிக்கூடம், எங்களுடைய சுவாச காற்று, குளம், மயானம், அதாவது குலதெய்வம் தான், குலதெய்வ வழிபாடு தான் குலம் செழிக்கும் என்று சொல்வார்கள். அந்தோடைய குலதெய்வமே எங்களுக்கு இங்கே தான் இருக்குது. அது மட்டுமல்ல, நாங்கள் வந்து வெளியில் யாருக்குமே பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கல. அப்போ வந்து எங்கள் உயிர், காற்று, மூச்சு எல்லாமே சின்ன உடப்பு மக்களுடைய இந்த வாழ்வாதாரம் இந்த இடம். எனவே இந்த இடத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசு தான் இதை வந்து கவனிக்க வேண்டும். நீங்கள் எப்படியோ மத்திய அரசிட்ட நீங்கள் எப்படி சைன் வாங்கிட்டீங்க, கையெழுத்து வாங்கிட்டீங்க, அதே மாதிரி எங்களுக்கு கண்டிப்பாக சின்ன உடப்பு மக்களுடைய வாழ்வாதாரம், குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். அதுக்காக இந்த 13 நாட்களாக உணவு, சாப்பாடு, தண்ணி எதுவுமே இல்லாமல் வெறும் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. அவ்வளோதான். அந்த குழந்தைகளை கூட நல்லா கவனிக்காமல் அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்னா உங்களுடைய போராட்டமெல்லாம் இல்லது. இவங்களுடைய இடம் பாதிக்கப்படாமல் இன்னொரு இடத்துல கொடுங்கன்னு நாங்கள் அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் என்ன உங்களுக்கு கோரிக்கை வச்சோமோ அந்த கோரிக்கை தான் இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம். எங்கள் இடம் இங்கே எப்படி இருக்கோ, ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இப்போ நீங்கள் ஒரு வீடு தரேன்னு சொல்கிறீங்க, ஒவ்வொரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க 3 பேர் வசிக்கிறோம். அப்போ அவங்க கூட்டு குடும்பமாக இருக்கோம். இப்போ தனி குடும்பமாக நாங்கள் போகல. எங்களுக்கு அப்போ அதை விட வாழ்வாதாரமும் சண்டை சச்சரவு கூட வர்ற அளவுக்கு இருக்குது. எனவே தமிழ்நாடு அரசு நீங்கள் இதை கவனிக்கணும்னு தான் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு தான் கேட்குறோம். மத்திய அரசுக்கு நாங்கள் இதை போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து மாநில அரசுக்கு தான் இருக்குது. எனவே ஸ்டாலின் ஐயா முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக இந்த சின்ன உடம்பு மக்களை நீங்கள் இந்த நம்முடைய பொருளாதாரம் உயரணும், விரிவுபடுத்துகிறேன்னு சொல்கிறீங்க. நம்ம இந்த விமான நிலையம் ஓடு பாதையை நீங்கள் விரிவுபடுத்திட்டு எங்களை ஓடுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கே ஓடுவோம்? நாங்கள் ஓடவும் மாட்டோம், ஒழியவும் மாட்டோம். இதே இடத்திலேயே எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்படாமல் எங்களுக்கு நீங்கள் வந்து வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே சின்னோட மக்களுடைய இந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்ல வேண்டும் என்பது
தமிழ்நாடு அரசுகிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நம்முடைய இதமான இளைய சொந்தங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவரும் நேரலையாக நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் வந்துட்டு நீங்கள் போகிறீங்க, அப்படிலாம் போகாதீங்க. இன்னும் 3 நாட்கள் கடுமையான இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நீங்களும் இந்த வெற்றியடைய, வெற்றியில் இல்லை, நம்முடைய வாழ்வாதாரத்தை பெற்றுத்தரும்படி இந்த தேவேந்திர குல சமுதாய மக்கள் அனைவரையும் நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக எடுத்து ஒரு அன்பான அறப்போராட்டமாக இருந்து வெற்றியடைய நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு தேவேந்திர குல இளைஞர்களையும் சமுதாய மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. நாங்கள் இன்றைக்கோட 13 நாளில் நாங்கள் 13 நாள் அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்களும் போய் மக்கள் ஊராக போய் அழைச்சிருக்கோம். அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாரம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பின்னாடி அவங்களும் கை கொடுத்து வராங்க. எங்களுக்கு நாங்கள் மீண்டும் போராட்டம் இந்த மக்கள் வேலைக்கும் போகலை, வெட்டிக்கும் போகலை, ஆண்களும் வேலைக்கு போகலை. எங்களுக்கு பொருளாக ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கு. நாங்கள் இருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு கொடுக்குறத நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் இந்த வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழையிலையும் இந்த தண்ணியிலையும் ஆடு மாடு பூரா அப்படி அப்படியே கிடக்கு. மழையிலையும் தண்ணியிலையும் நாங்கள் இப்போ நாங்கள் போராட்டத்தில் நாங்கள் கடைசி வரைக்கும் கை கொடுத்து எங்களுக்கு வெற்றி வர வரைக்கும் நாங்கள் போராடுவோம். என் பேர் ராம்தாயி, சின்னட பிராந்த சார்ந்தவன். நான் 13 நாளாக போராட்டம் நடக்கிறது. எந்த ஒரு எதிர்ப்பு எங்களுக்கு அரசு எந்த ஏடெடுத்து கூட பார்க்கல. அது என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியல. நாங்கள் என்ன தவறு பண்ணோம்னு எங்களுக்கும் புரியலை. ஆனால் அரசு ஏன் இன்ன வரையும் பார்க்கலேண்டா, நாங்கள் போராடுறதே தப்புன்னு நினைக்கிறாங்களோ என்னன்ற எங்களுக்கு இன்னும் புரியலை. இது போல் என்ன கருத்து நான் சொல்ல வரேன்னா, 2009 நாங்களே வாங்கிட்டோம், கையெழுத்து போட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. அரசு 2009 வருஷத்தில் போட்டாங்க. அதன் பிரகாரம் கொடுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரியல. 2023 ஒன்று கொடுத்தாங்க, 2013 அதன் பிரகாரம் முறையாக கொடுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரியல. 2021 பட்டுவாடை பண்ணாங்க. எந்த முறையான வழியில் எங்களுக்கு பட்டுவாடை பண்ணாங்கன்னு தெரியல. இதெல்லாம் போக 3 வட்டம் 4 தடவை எங்களுடைய தாத்தா பாட்டன் காலத்துலேருந்து ஏற்பாட்டுக்கு விரிவாக்கத்துக்கு எடுத்துருக்காங்க. போனாலும் பரவாயில்ல, எங்களோட வீடோட அடிப்படை வசதி வீட்டு மனை கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வன்முறைக்கே நாங்கள் ஈடாகலை, அந்த மாதிரி செயல்லையும் நாங்கள் இறங்கலை. இப்போ நாங்கள் 1 மாதமாக இருக்கோம். அங்கனக்கில்ல 1 மாதமும் 2 நாள் அங்கனக்கிலே இருக்கிறோம். எந்த ஒரு வன்முறைக்கும் நாங்கள் தூண்டலை, வீம்பு பண்ணுறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. 2வது அரசு ஏன் திரும்பி பார்க்கலன்னு எங்களுக்கு இன்னுமே ஏன்னு புரியலை எங்களுக்கு. ஆமாம், அடுத்து என்னம்மா பண்ணலான்னு இருக்கீங்க? அடுத்து பெரிய போராட்டம் தான் ஆரம்பிக்கணும் நாங்கள். ஆனால் எங்களுக்கு என்ன கோர்ட்லேருந்து தீர்ப்பு சொல்கிறது, இந்த போராட்டத்தை கைவிடுற மாதிரி இல்லை. ஆமாம்.